சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பேன் கார்டு யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அனைவருக்குமே மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேன் கார்டு அப்படிங்கிறது ஆதார் கார்டு மாதிரியே மிக மிக முக்கியமான ஒன்று தாங்க. இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது வருமான வரித்துறையால் வழங்கப்பட்டும் வந்துட்டுருக்குங்க. இந்த பேன் கார்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு புது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல இருந்து டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, வருமான வரி தாக்கல் செய்கிறது அண்ட் பெரிய முதலீடு செய்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி அனைவருக்குமே இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு இந்த பேன் கார்டு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருந்துட்டுருக்குங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போது முதல் அறிவிப்பாக பேன் கார்டு யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களோட பேன் கார்டு அட்டை தகவல்கள் திருடப்பட்டு வங்கிகளில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு புதிய தகவல் சொல்லியிருக்காங்க. இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது. யாரோ ஒருத்தங்க உங்களுடைய தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்படுது. இந்த மோசடிகளில் நாம் சிக்காமல் இருக்க சில எளிய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் கார்டு ரிலேட்டடாக நிறைய விதமான ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. நிறைய பேர் இந்த ஸ்கேம்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால நாம எப்படி இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து அலர்ட்டா இருக்கலாம், இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து சேஃபா நம்மளை வச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேன் கார்டு நம்பரை, பேன் கார்டு எண்ணை சமூக வலைத்தளங்கள் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் பகிர்வதை தவிர்த்துருங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சமூக வலைத்தளங்கள்லையுமே உங்களுடைய பேன் கார்டு நம்பரை ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய பேன் கார்டு விவரங்களை யாருக்கும் வழங்காதீங்க. யாருக்கும் வழங்காமல் அது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியாத வெப்சைட்குள்ளார போயிட்டு பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்காதீங்க. சிபில் அல்லது எக்ஸ்பீரியன் ஆகியவற்றை பயன்படுத்தி கிரெடிட் ரிப்போர்ட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியுங்க உங்களுடைய பேன் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இவை ஆண்டுதோறும் இலவசமாகவே இந்த கிரெடிட் ரிப்போர்ட்களை வழங்கி வருகின்றன. ஸோ இதையெல்லாம் நம்ம சரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பரிச்சயம் இல்லாத கணக்குகள் ரிப்போர்ட்டில் இடம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா அது நம்ம கவனிக்கணும். ஸோ நீங்களும் அப்பப்போ உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்காத கடன்கள் ஏதாச்சும் அதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு யாராச்சும் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறதையும் அந்த கிரெடிட் ரிப்போர்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடன் அறிக்கையில் தவறான கணக்கு எண்கள் அல்லது விண்ணப்பிக்காத கடன்கள் இருந்தால் மோசடி நடைபெற்று இருக்க வாய்ப்புள்ளது. மோசடியான கடன்களை கண்டறிந்தால் அதனை கடன் வழங்கிய நிறுவனம், வங்கி ஆகியவற்றிற்கும் கடன் தகவல் அமைப்புக்கும் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய
காவல் நிலையத்துக்கும் போயிட்டு ஒரு புகார் வந்து அளிச்சிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டோட இணைக்கப்பட்ட அனைத்து கணக்குகளுக்கும் வலுவான பாஸ்வேர்டுகளை வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் அலர்ட்களை வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே பேன் கார்டு ஸ்கேமில் இருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிக்க முடியும். ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த தகவல் உங்கள் அனைவருக்குமே பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலியமாக அவங்களும் பயன்பெற வாய்ப்புகள் வந்து இருக்குது.